சிறை கலவரங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் சதி இருக்கின்றது அல்லது போதைப்பொருள் வர்த்தகர்களுடைய சதி இருக்கின்றது என்ற அடிப்படையிலான கருத்துக்களை அரசாங்கம் கூற முற்படுகின்றது. இதில் உண்மைத்தன்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இதில் நான் அவதானித்த 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, கடந்த 2025 கடந்த வருடம் டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த சூழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? ஒரு சிறை கலவரம் இடம்பெறுகின்றது, அங்கு கைதிகள் தப்பியோட முனைகின்றார்களா, அல்லது இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் பாதுகாப்பு தொடர்பில் ஒரு அசமந்த போக்கு இருக்கு என்பதை நிரூபிக்க முற்படுகின்றார்களா? இதன் பின்னால் உள்ள அந்த அரசியல் என்பது எதனை நிரூபிப்பதற்காக இந்த கலவரங்கள் ஏற்படுகின்றது? நீங்கள் சொன்னதில் இரண்டாவது விடயம் தான் முக்கியமானது. முதல் விடயம் என்பது உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கிய நாடு சபை வரையில் தெரியும், இலங்கையிலே சிறைச்சாலைகளுக்கு நெருக்கடி காணப்படுகிறது, இட நெரிசல் காணப்படுகிறது என்பது நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனக்கு ஞாபகம் இருக்கு, 2016-17 ஆண்டாக இருக்க வேண்டும். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஆய்வும் சொல்லி இருந்தது, அது ஒரு பேரையும் சொல்லி இருந்தது. இந்த கைதிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கான வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வலிமையான விடயம் தான், அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இரண்டாவது விடயம் தான் முக்கியமானது. இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுகிறது. சிறை கைதிகள், அதாவது அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில், அதாவது 24 மணித்தியாலமும் பாதுகாப்பில் இருக்கும் சிறைச்சாலைகளில் கூட கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனை தொடர்ச்சியாக வெளிப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி, அதே போன்று முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர், அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பிரமுகர்கள் சிறைச்சாலை சென்று அங்கு நாங்கள் விளக்கமறியல் இருப்பதற்கு எங்களுக்கு பாதுகாப்பில்லை, ஆகவே ஒன்று வீட்டு காவலில் இருப்பது அல்லது பிணை வழங்குமாறு இதனை ஒரு காரணமாக கூறுவதற்கு முற்படலாம். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தற்பொழுது தொடர்ச்சியாக சிறைகளுக்கிடையில் கலவரங்கள் இடம்பெறுகின்றது. அதனால் கைதிகள் மரணமடைகின்றார்கள், சிறை காவலர்கள் மரணமடைகின்றார்கள். தொடர்ச்சியாக இச்சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இது அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஒரு கவனஈனமான செயற்பாடா, அல்லது சிறை கலவரங்களுக்கு பின்னால் ஒரு சதி கோட்பாடு இருக்கின்றது என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இந்த விவகாரங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்கு சுயாதீன ஊடகவியலாளர் பார்த்திபன் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் பார்த்திபன். வணக்கம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பித்த இந்த சிறை கலவரம் என்பது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற ஒரு கலவரமாக மாறி இருக்கின்றது. அரசாங்கம் இந்த விவகாரத்தில் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த கலவரம் தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கையை பார்க்கையில், அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நீதி அமைச்சு, அதே போல சிறைச்சாலை திணைக்களம், அதே போல முப்படையினர், போலீசார் இணைந்து அவர்களால் முடிந்த அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் என்று குறிப்பிடலாம். ஆனாலும் அந்த அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறதா, அதாவது அவருடைய நடவடிக்கைகள் அடுத்து நடைபெறக்கூடிய அல்லது அடுத்து வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய கலவரங்களை அல்லது குழப்பங்களை தடுக்கும் வகையில் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகிறது. அது ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய மனதிலும் எழுகிறது. காரணம், நீர்கொழும்பில் ஒரு மிகப்பெரிய கலவரம் இடம்பெற்று குறைந்தது 30 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்துக்கு பின்னர் அடுத்தடுத்து 3-4 சிறைகளிலே இவ்வாறான இந்த சம்பவங்கள் இடம்பெறுவது என்பது பாதுகாப்பு, அதாவது சிறைச்சாலைகளினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே சிறைச்சாலை திணைக்களம் எந்த அளவுக்கு சரிவர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்ற கேள்வி எழுப்புகிறது. ஆகவே அந்த அரசாங்கத்தினுடைய அந்த சிறைச்சாலைகளுக்குள் நடக்கக்கூடிய அந்த குழப்பங்களை, வன்முறைகளை தடுப்பது தொடர்பிலே அரசாங்கத்தினுடைய அல்லது சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் என்பது திருத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், இவ்வாறான சிறை கலவரங்கள் ஏற்படும் என்று எங்களுக்கு புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கின்றது என்று கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே போன்று அதனை தொடர்ந்தும் கலவரங்கள் இடம்பெற்றதல்லவா? ஆகவே இது ஏற்கனவே அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன, அவர்கள் அதனை தடுக்க தவறு இருக்கின்றார்கள் என்று ரீதியிலும் பார்க்கலாம் அல்லவா? நிச்சயமாக. நீங்கள் குறிப்பிடுவது போல இது இன்டர்நெட்டில் இலங்கையிலே சிறைச்சாலைகளுக்குள் கலவரங்கள், வன்முறைகள், குழப்பங்கள் இடம்பெறுவது என்பது
புதுமையான ஒரு விடயம் அல்லது செய்திகளை குறிப்பிடுவது போல அது பிரேக்கிங் நியூஸ் அல்ல. இது வளமையான ஒரு விடயம். ஆனால் காலம் தாழ்த்தி இடம்பெறுகிறது. அதாவது அன்றன்று நடக்காமல் 6 மாதங்களுக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு தடவையோ எங்கோ ஒரு சிறு சம்பவமாவது நடைபெறுகிறது. ஆகவே இதனை கட்டுப்படுத்துவதற்கு அதனை தமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு சிறைச்சாலை திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதிலே குறிப்பாக எதிர்க்கட்சிகள் கூட குறிப்பாக தொடர்ச்சியாகவே இந்த நீதி அமைச்சரை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீதி அமைச்சருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கூட கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்தமாக பார்க்க இது நீதி அமைச்சருடைய செயற்பாடு என்பதை விட சிறைச்சாலைகள் திணைக்களமும் அதனுடன் இணைந்த பணியாளர்களும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது, புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த சிறைச்சாலைகளுக்குள் நடக்கக்கூடிய கலவரங்களை தடுத்திருக்க வேண்டும். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கு. ஆகவே இந்த விடயத்திலே சிறைச்சாலை திணைக்களம் அதனுடன் இணைந்த பணியாளர்கள் அல்லது பாதுகாப்பு தொடர்பிலே செயற்பட வேண்டியவர்கள் விட்ட பிழைதான் இந்த தொடர்ச்சியான இந்த விடயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிக நெரிசல், கைதிகளினுடைய எண்ணிக்கையினுடைய உயர்ச்சி இதற்கு மிக பிரதானமான காரணம் என்று கூறப்படுகின்றது. அதனை நீதி அமைச்சரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதே நேரம் கைதிகள் சரியான சுகாதார முறைப்படி சிறைச்சாலைகளில் இல்லை, அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறக்கூடிய வகையில்தான் இந்த சிறைச்சாலை கட்டமைப்பு இருக்கின்றது என்பதெல்லாம் நீதி அமைச்சரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இது கொஞ்சம் விசித்திரமான விடயம் அல்லவா? அதற்கு பொறுப்பான அமைச்சரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். கைதிகளை நாம் மனிதர்கள் போன்று நடத்தவில்லை என்பதனை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சம்பவமாக இல்லை இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் பிரச்சனை நீங்க சொல்றது குறிப்பிட்டது 100% உண்மை. இலங்கையில் இருக்கக்கூடிய 33 சிறைச்சாலைகள் இருக்கின்றன, திறந்தவெளி சிறைச்சாலை உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக. அவற்றில் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில் கொள்ளளவை பொறுத்தவரையிலே 10 தொடக்கம் 11,000 சிறை கைதிகளை தான் தங்க வைக்க முடியும், அவர்களை பராமரிக்க முடியும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே 35,000 தொடக்கம் 40,000 வரையிலான கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சிறைச்சாலை நெருக்கடி என்பது இயல்பாகவே ஏற்படக்கூடும். அதனை விட இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு காரணமாக அந்த சிறைச்சாலை இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் குறிப்பிடப்பட்டது. அது ஒரு வகையில் உண்மைதான். காரணம், சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய அந்த 35,000 தொடக்கம் 40,000 வரையிலானவர்கள் ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட வகையில் குற்றமிழைத்தவர்கள் அல்லது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் குற்றமிழைத்து விட்டு தண்டனை பெற்று சென்றவர்கள். அது அனைவருமே தண்டனை பெற்றவர்கள் அல்ல. நீதி அமைச்சின் தகவல்களுக்கு அமைய 10,000 பேர் தான் தண்டனை பெற்று, மீதி இருக்கக்கூடிய 30,000 பேரும் விளக்கமறியல் கைதிகள். அதிலும் 23,000 பேர் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டது. ஆகவே இந்த 23,000 பேரும் 100% சாதாரண மனிதர்களைப் போல இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் போதைப் பொருளை பாவித்து விட்டு அதனுடைய அந்த அனுபவத்தை பெற்று, ஆகவே இவர்கள் நினைத்த நேரத்தில் எதையும் செய்யக்கூடிய நிலைமை காணப்படும். நீங்கள் குறிப்பிடுவது போல நீதி அமைச்சே இப்படித்தான் இருக்கிறது, அதாவது கைதிகளுக்கு சரியான சுகாதார வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க முடியவில்லை, அவர்களுக்கு சரியான நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு செவ்வியொன்றை குறிப்பிடுகின்றார் நீதி அமைச்சர், அவர்களுக்கு சரியான கழிவறை வசதிகள் கூட இல்லை. ஆகவே ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் இப்பொழுது வந்து இவர் இருக்கக்கூடிய 2 வருடங்களிலே இந்த விடயங்கள் இடம்பெற்றதாக அவர் ஏற்றுக்கொள்ளும். கடந்த காலங்களிலிருந்து அவர் முன்னிருந்த நல்லாட்சி அரசாங்கத்தையோ அதற்கு முன்பாக இருந்த மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை அவர் குறை கூறவில்லை. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வினை காண வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் சொல்வது உண்மைதான். இருக்கக்கூடிய இந்த நெரிசலும் அவர்களுக்கு என்ன சொல்றது, அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் மனதளவிலே அவர்கள் அனைவரும் 100% தூய்மையாக இருக்க மாட்டார்கள். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சரியானதாக சாதாரண மனிதர்களை போல இருக்காது. அந்த குற்றம் இழைத்து குற்றவாளிகளாக காணப்பட்ட 10,000 கைதிகளும் ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு சரியான தூக்கம், சரியான கழிவறை வசதிகள், சரியான சாப்பாடு கிடைக்காத பொழுது அவர்களுடைய மன அழுத்தம் இப்போது வன்முறையாக குழப்பங்களாக வெடிக்க வாய்ப்பு. ஆகவே அவர் ஏற்றுக்கொள்வது சரிதான். ஆனால் பிரச்சனை எங்க இருக்கிறது என்றால் அடிப்படையிலேயே சிறைச்சாலை கட்டமைப்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒவ்வொரு அரசாங்கமும் மாறி மாறி வருகின்ற அரசாங்கம் குறிப்பிடுகின்றதே தவிர அதற்கான நடவடிக்கைகள் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. இந்த அரசாங்கமும் அதே
விடயத்தை முன்வைக்கிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுது இந்த பிரச்சனையில் தீர்வு காண போகின்றார்கள் என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தற்பொழுது அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிரான தாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் பலரை கைது செய்திருப்பதாகவும் போதைப் பொருளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் கூறுகின்றது. ஆனால் தற்பொழுது நேற்றைய தினம் நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார், போதைப் பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களை வேகமாக பிணையில் விடுவிப்பதற்கு சட்ட திருத்தம் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு செல்லாமல் மேல் நீதிமன்றத்திலேயே பிணை கிடைப்பதற்குரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கின்றோம் என்று. இது ஒன்றுக்கொன்று முரணான விடயம் அல்லவா? சிறைச்சாலையை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை என்பதற்காக போதைப்பொருள் உடன் தொடர்புபட்டவர்களை பிணையில் விடுவது என்பது ஒரு ஆபத்தான சூழலை அல்லவா நாட்டுக்கு உருவாக்கும். இல்ல, உண்மையில் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது சிறைச்சாலை திணைக்களத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் தொடர்பிலும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் 100க்கும் மேல் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் அவற்றிலே அவர்கள் முடிந்த வரையில் அதனை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். அதே போல இந்த போதைப் பொருள் தொடர்பில் அவர் குறிப்பிடுவது நிச்சயமாக 23,000 பேர் இந்த போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர். அதிலும் குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் சுமார் 12,000 பேர் வரையில் இருக்கின்றார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் பொழுது சிறைகளிலே இருந்த மொத்த கைதிகளின் எண்ணிக்கை 29,000 வரையில் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது 40,000 என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே ஒரு அன்னளவாக பார்த்தால் குறைந்தது 10,000 பேரை இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பிலே கைது செய்திருக்கு. ஆகவே அவர்கள் நீங்கள் சொல்வது போல போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைதானவர்களை பிணையில் விடுதலை செய்வது என்பது சமூகத்தில் மீண்டும் பிரச்சனைகள் உருவாவதற்கு அல்லது அந்த நபர்கள் மீண்டும் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளை குறைக்கும் ஒரே நோக்கில்தான் இப்பொழுது மேல் நீதிமன்றத்திற்கும் இந்த போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அல்லது மன்னிக்க வேண்டும் சந்தேக நபர்களுக்கும் அவர்கள் இந்த பிணை வழங்குவதற்கான அந்த அதிகாரத்தை மேல் நீதிமன்றத்துக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொல்கிறார். ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த நெரிசலை குறைப்பதற்கான ஒரு உபாயமாகத்தான் இதை கையாளுகிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல அந்த போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியில் வந்து மீண்டும் அவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கும் அல்லது அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கும் மீண்டும் அவர்கள் சிறை செல்வதற்கும் அல்லது கைது செய்யப்படுவதற்குமான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்படுபவர்கள் அதை நுகர்ந்ததாக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தை மேற்கொண்டவர்கள் புனர்வாழ்வு அளிப்பது என்பதுதானே சாத்தியமான ஒன்று. ஏனெனில் இலங்கையில் புனர்வாழ்வு அளிப்பதற்கான சட்ட திருத்தம் கூட இருக்கின்றது. ஆனால் அதனை மேற்கொள்ளாமல் இவர்கள் விலக்கல் மறிய கைதிகளாக தொடர்ச்சியாக சிறைச்சாலையில் வைத்திருந்து விட்டு நெரிசல் காரணமாக அவர்களுக்கு பிணை அளிப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அல்லது இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது ஒரு கட்டத்திலேயே முழுமையாக தோல்வியடைய போகின்றது என்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தாதா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல பிணை வழங்குவதை விட இந்த போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் சந்தேக நபர்களுக்கு அல்லது உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அதாவது போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு நீங்கள் குறிப்பிடுவது போல புனர்வாழ்வு அளித்து அவர்களை விடுதலை செய்வதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த அரசாங்கம் இப்படி ஒரு அரசியல் ரீதியான தீர்மானத்தை எடுத்து இந்த நெரிசலை குறைக்க போகின்றோம் என அவர் போதைப்பொருள் குற்றவாளிகள் போதைப் பொருளும் தொடர்புடைய இந்த விளக்கமில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிணை வழங்குவது என்பது நீங்கள் குறிப்பிடுவது போல மீண்டும் சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் அதே வேளையில் மிக தவறான ஒரு முன்னுதாரணமாக இது அமையும். ஆனால் நிச்சயமாக இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கும் பட்சத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அதே போல சமூக அக்கறை கொண்டவன் குறிப்பாக எதிர்கட்சிகள் இந்த விடயத்தை கையில் எடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம் நீங்கள் குறிப்பிடும் அந்த விடை மிகவும் பாரதூரமானது. அதாவது போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களை நாம் புனர்வாழ்வு அளித்து அவர் சாதாரண மனிதர்களாக சமூகத்தில் விட வேண்டுமே தவிர அவர்களை பிணை வழங்கி சாதாரண குற்றவாளிகளை போல் வெளியில் விடுவது மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படும். அதே நேரம் இந்த அரசாங்கம் சிறை கலவரம் இடம்பெற்றதன் பின்னர் அங்கு கைதிகள் மரணம் அடைகின்றார்கள். அவர்கள் தொடர்பில் ஒரு சரியான வெளிப்படுத்தல் கிடையாது. அந்த விடயத்தை ஒரு மனித உரிமை சார்ந்த விடயமாக அரசாங்கமோ அல்லது அரசு ஆதரவு பெற்ற ஊடகங்களோ வெளிப்படுத்துவது கிடையாது. சிறைச்சாலையில் மிகப்பெரிய ஒரு பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. 15,000
15 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, 30 கோடி ரூபாய் சொத்து இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு புரிதலைத்தான் இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார்களே தவிர உண்மையில் அங்கே 30 கைதிகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் அல்லது 2 கைதிகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்பது அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கைதிகளினுடைய மரணம் தொடர்பில் ஒரு சரியான மனித உரிமைகள் சார்ந்த கருத்துக்களை பார்க்க முடியாத இருக்கின்றது. உண்மையில் பிரஸ்னோ இந்த விடயத்திலே உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், சிறைச்சாலை கலவரங்களால் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இலங்கையில் அது புதுமையான விடயம். ஆனால் ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன செய்திருக்கு என்றால் தங்களை நியாயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாகவே எடுத்து வந்தது. அந்தந்த அரசாங்கத்தோட நீதி அமைச்சா இருக்கலாம், அந்தந்த அரசாங்கத்தின் காலத்திலே இயங்கிய அரசு திணைக்களங்களாக இருக்கலாம், திணைக்களத்தினுடைய அந்தந்த சந்தர்ப்பத்தில் இயங்கிய தலைவர்களாக இருக்கலாம், திணைக்கள தலைவர்கள் எல்லோருமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்கள் மேல் எந்த தவறும் இல்லை, கைதிகள் தான் தவறிழைத்தார்கள் என்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றனர். இது இன்று நேற்று நடக்கும் விடயம் அல்ல. நீங்கள் இதற்கு முன்னர் கோவிட் காலத்திலே நடந்த விடயங்களா இருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த 27 கைதிகள் உயிரிழந்தார். இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக பாதுகாப்பு படையினரால் ஏற்படுத்தப்பட்ட மிக எண்ணிக்கை அடிப்படையில் அதிகளவான கைதிகள் உயிரிழந்த சம்பவமாக அது பதிவானது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் வெளிவந்த அறிக்கை என்ன சொன்னது, சிறைச்சாலை திணைக்களம் என்ன சொன்னது என்றால், கைதிகள் உணவு வழங்க முற்படும் பொழுது அல்லது கோவிட் தடுப்பு மருந்துகளை வழங்க முற்படும் பொழுது அவர்கள் அதிகாரிகளை தாக்க முயன்றார்கள் என்று குறிப்பிட்டார். அப்படி அதிகாரிகளை தாக்க முயன்றது உண்மைதான் என்றால் அதிகாரிகள் பக்கத்தில் நிறைய பேர் இறந்திருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை, அவர்களிலே சிலர் காயமடைந்திருந்தார். ஆகவே இதிலிருந்து ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. இதிலே அரசாங்கம் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள முயல்கிறது என்ற ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அதற்கு எந்த வகையிலும் மாற்றான ஒரு அரசாங்கம் அல்ல. அவர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் தான் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்த கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தது. ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கைதிகளுடைய இந்த மரணங்களை நியாயப்படுத்துவதை விடுத்து உள்ளே என்ன நடந்தது, இதற்கு காரணமானவர்கள் யார், என்ன நடந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்துமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. அந்த குழு நேற்றைய தினம் ஐக்கியநாடு சபையினுடைய இலங்கை பிரதிநிதியை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். கோரிக்கையை முன்வைத்ததன் பின்னர் அந்த அமைப்பினுடைய நிறைவேற்று குழுவில் இருக்கக்கூடிய சட்டத்தரணி சேனிக பேராம் தேவடையை சொல்லியிருந்தார். அதாவது என்ன நடந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்த வேண்டும், அதே போல இந்த நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சிறைச்சாலைகளுக்குள் நடக்கும் விடயங்கள் இது மாத்திரமல்ல, இலங்கையில் ஏற்படக்கூடிய உரிமை சார்ந்த போராட்டம் வடக்கு கிழக்கா இருக்கலாம், தென்னிலங்கையா இருக்கலாம், மலையகமா இருக்கலாம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கட்டும், அந்த அதிகாரிகள் அவ்வப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கங்களுக்கு சாதகமாகவே செயற்படுகின்றார்கள். அதாவது மக்களுடைய உரிமை தொடர்பிலோ, அவர்களுடைய போராட்டம் தொடர்பிலோ, அவர்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமை தொடர்பிலோ, கருத்து சுதந்திரம் தொடர்பிலோ எந்தவது அக்கறையும் இல்லாமல் அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அந்த பிரச்சனையால் அரசாங்கத்திற்கு ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தொடர்ச்சியாகவே செயற்படுகின்றார்கள். ஆகவே இவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், எத்தனை கைதிகள் உயிரிழந்தால் என்ன, ஒரு போராட்டத்திலே ஏதாவது ஒரு கலவரம் நடந்தால் என்ன, அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை, அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எதுவும் செய்யவில்லை, பாதுகாப்பு தரப்பு எதுவும் செய்யவில்லை, நடந்ததெல்லாம் இப்படி ஒரு வன்முறை நடந்து இதிலே எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள், அதாவது பொதுமக்கள் சார்பிலே இருந்தவர்கள் அல்லது கைதிகள் தவறாக நடந்து கொண்டார்கள், அதிகாரிகளை தாக்க முயன்றார்கள், ஆகவே தான் அதனை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கும் என்ற வகையில் தான் அவர்கள் அந்த கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் அல்லது ஊடக அறிக்கைகளை வெளியிடுகின்றார்களே தவிர, நீங்கள் குறிப்பிடுவது போல மனித உரிமைகள் அல்லது வாழ்வு உரிமை தொடர்பிலோ, சிறைச்சாலைக்குள் இருப்பவர்கள் மனிதர்களே என்ற வகையிலும் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கருத்து வெளியிட்டதில்லை, தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதில்லை. இது இந்த அரசாங்கத்திற்கு மாத்திரம் உரித்தான ஒரு விடயம் அல்ல. இதற்கு முன்பு இருந்த அனைத்து அரசாங்கங்களும் இதைத்தான் செய்திருக்கின்றன. அதே நேரம் இந்த சிறை கலவரங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் சதி இருக்கின்றது அல்லது போதைப்பொருள் வர்த்தகர்களுடைய சதி இருக்கின்றது என்ற அடிப்படையிலான கருத்துக்களை அரசாங்கம் கூற முற்படுகின்றது. இதில் உண்மைத்தன்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இதில் நான் அவதானித்த 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, கடந்த 2025 கடந்த வருடம் டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை,
பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார், இந்த போதைப் பொருள் கடத்தல்களின் பின்னால், இந்த வியாபாரத்தின் பின்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி, இவர்களுடைய ஆதரவு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பார்லிமெண்டில் தெரிவித்திருந்தார், அவருடைய பெயர் விவரங்களை நான் வெளியிடப் போவதில்லை, சரியான தகவல்களை உறுதிப்படுத்திவிட்டு அவர்களுடைய பெயர்களை வெளியிடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தால், இது தான் நினைத்து குறிப்பிடும் விடயம் அல்ல, நான் கற்பனையில் குறிப்பிடும் விடயம் அல்ல, அது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தான் தனது விடயத்தை குறிப்பிடுவதாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதே போல நீதி அமைச்சர் அரசியல் நாணயக்காரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார், இந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையை தாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் பொழுது அதனை விரும்பாதவர்கள் திட்டமிட்டு இந்த கலவரத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். அப்ப இந்த இரு விடயங்களையும் பார்க்கும் பொழுது இவர்கள் நேரடியாக, அது இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தால், நேற்றைய தினம் ஒரு தனியார் ஊடகத்திலே, நான் எனக்கென்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, என்னால் ஒரு எல்லையை மீறி கருத்துக்களை வெளியிட முடியாது, ஆகவே ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது என்பது உண்மைதான் என்ற வகையில கருத்து வெளியிட்டார். ஆகவே அவரது கருத்து அப்படி இருக்கிறது. ஆனந்த் விஜயபாலவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கட்சிகள் யார் என்ற வகையிலையும் சொல்லியிருந்தார். ஆகவே நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், யார் அவர்கள் என்ற விடயத்தை அவர்களாக புரிந்து கொள்ளக்கூடும். இன்னொரு விடயம், நான் அவதானத்தை ஒரு விடயத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் பார்க்க முடியும், நீர்கொழும்பிலே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற விடயமா இருக்கட்டும், அதன் பின்னர் மகர சிறைச்சாலை, அதன் பின் மெகசின் சிறைச்சாலையில், அதன் பிறகு குருவிட்ட சிறைச்சாலை, அதன் பிறகு பல்லன்சேன பிறந்த இந்த 5 சிறைச்சாலை அண்மையில் நடந்த விடயங்கள் எடுத்துக்கொள்ளும். இந்த 5 சம்பவங்களின் பின்னால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், சிறைச்சாலையிலே இந்த சம்பவங்கள் இடம்பெற்று ஒரு சில மணித்தாளங்கள்ல, ஒரு சில நிமிடங்களிலேயே சிறை கைதிகளுடைய உறவினர்கள் அந்த இடத்தில் கூடுகின்றார். அந்த விடயத்தை நிதி அமைச்சரும் சொல்லியிருந்தார். ஆனால் இவர் சொல்லும் முன்பே எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வருது, எப்படி அது ஒவ்வொரு இடத்திலும் இந்த சம்பவங்கள் இடம்பெறும் பொழுது உடனடியாகவே அந்த இடத்தில் உறவினர்கள் கூடி, எங்கள் பிள்ளைக்கு என்ன நடந்தது, உள்ளே துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன, அவர்களுக்கு ஏதோ நடந்து விட்டது, எங்களை உள்ளே அனுமதிங்கள் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார். ஆகவே சிறை கைதிகளை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வழங்கப்படும், அதுக்கு அனுமதி எடுத்து போய் சென்று பார்க்க முடியும். அப்படி இருக்கையில் இங்கே சிறை கைதிகள் குழப்பத்தில் ஈடுபட போகின்றார்கள், அல்லது அங்கே ஒரு பிரச்சனை நடக்க போகின்றது என்று அவர்களது உறவினர்கள் நண்பர்களுக்கு ஏற்கனவே தெரிந்து விடுகிறதா? அப்ப அந்த ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கிறது, பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமும் அதுதான். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது, நீதி அமைச்சர் சொல்லும் பொழுது, இந்த அரசாங்கம் 100% வெற்றி பெறாவிட்டாலும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஒரு சில முன்மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. அந்த நடவடிக்கையின் பலனாகத்தான் குறைந்தது 10,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்திலே நீதி அமைச்சர் சொல்வது போலவும், அல்லது ஒட்டுமொத்தமாக என்னுடைய அவதானிப்போ, இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அவருடைய அவதானிப்பு, இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இதன் பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது, வலுப்பு இருக்கிறது. ஆகவே அது இருக்கலாம் என்ற வகையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 100% அது தொடர்பில் ஆராய்ந்துதான் சொல்ல முடியும். ஆனால் இதன் பின்னால் ஒரு சூழ்ச்சி இருப்பதற்கான அனைத்து அறிகுறிகளும் தென்படுகிறது. அந்த சூழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? ஒரு சிறை கலவரம் இடம்பெறுகின்றது, அங்கு கைதிகள் தப்பியோட முனைகின்றார்களா, அல்லது இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் பாதுகாப்பு தொடர்பில் ஒரு அசமந்த போக்கு இருக்கு என்பதை நிரூபிக்க முற்படுகின்றார்களா? இதன் பின்னால் உள்ள அந்த அரசியல் என்பது எதனை நிரூபிப்பதற்காக இந்த கலவரங்கள் ஏற்படுகின்றது? நீங்கள் சொன்னதில் இரண்டாவது விடயம் தான் முக்கியமானது. முதல் விடயம் என்பது உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கிய நாடு சபை வரையில் தெரியும், இலங்கையிலே சிறைச்சாலைகளுக்கு நெருக்கடி காணப்படுகிறது, இட நெரிசல் காணப்படுகிறது என்பது நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனக்கு ஞாபகம் இருக்கு, 2016-17 ஆண்டாக இருக்க வேண்டும், இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஆய்வும் சொல்லி இருந்தது, இது ஒரு பேரவையும் சொல்லி இருந்தது, இந்த கைதிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கான வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வலிமையான விடயம் தான், அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இரண்டாவது விடயம் தான் முக்கியமானது. இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுகிறது. சிறை கைதிகள், அதாவது அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில், அதாவது 24 மணித்தியாலமும் பாதுகாப்பில் இருக்கும் சிறைச்சாலைகளில் கூட கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை.
இலங்கையில் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுகின்றது என்ற விடயத்தை நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாம். அதனை விட உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய இன்னும் மற்றொரு நடவடிக்கை, அதில் முழுமையாக நான் ஆதரவா என்றால் நிச்சயமாக இல்லை. சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. அதாவது கடந்த காலத்திலே ஊழலில் ஈடுபட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கான அந்த வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையிலே முன்பு அதிகாரத்தில் இருந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமான பிரமுகர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவருடைய மகன்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இந்த சிறைச்சாலைகளுக்குள் பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தை காட்டி இந்த கைது செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்படக்கூடியவர்கள் அல்லது தண்டனை பெற்று உள்ளே அனுப்பப்படக்கூடிய இந்த மிக முக்கிய அரசியல்வாதிகளுடைய அல்லது வர்த்தகர்களுடைய பிள்ளைகள், அதே போல வர்த்தகர்கள் உள்ளே இருக்கின்றனர். அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக வெளிப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி, அதே போன்று முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர், அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பிரமுகர்கள் சிறைச்சாலை சென்று அங்கு நாங்கள் விளக்கமறியல் இருப்பதற்கு எங்களுக்கு பாதுகாப்பில்லை, ஆகவே ஒன்று வீட்டு காவலில் இருப்பது அல்லது பிணை வழங்குமாறு இதனை ஒரு காரணமாக கூறுவதற்கு முற்படலாம். இதான் நான் சொல்ல வந்தது. இதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இது நடக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் இடம்பெறுகிறது. ஏனென்றால் நீர்கொழும்பில் இடம்பெற்று 2-3 நாட்களில் மகரவில் நடக்கிறது. மகரவில் நடந்து 4-5 நாட்களில் இங்கே நடக்கிறது மகசின் குருவீட்டு, அதே போல பிறந்த வெளிச்சம். நாளை ஏனைய சிறைச்சாலையில் நடக்கலாம். அது நம்மால் சொல்ல நடக்காது என்று உறுதிப்படுத்த முடியாது. இப்ப நீதியமைச்சர் அரசியல் நாணயக்கார கூட நடக்காது என்று உறுதிப்படுத்த விடவில்லை, நடக்கும் என்று தான் குறிப்பிடவில்லை. அதே போல் நேற்றைய தினம் இவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் முக்கியமானது. கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான கோயிலுடைய செயலாளர் சுதேஷ் நந்திமல் குறிப்பிடுகின்றார், சிறைச்சாலைகளில் எதற்கு கண்ணீர் புகை குண்டுகள் காணப்படுகின்றன. அப்படி என்றால் அங்கே கலவரம் குழப்பம் நடக்கும் என்று சிறை அதிகாரிகளுக்கும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கும் தெரியும் தானே, தெரிந்ததால் தானே அவர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வைத்திருக்கின்றார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ஆகவே இது நடக்கும் என்று அவர்களுக்கும் தெரியும். ஆகவே இந்த விடயத்திலே நான் குறிப்பிட்டது போல ஆரம்பத்தில் சிறைச்சாலைக்குள்ளும் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தை வெளிப்படுத்துவதற்கான அல்லது அப்படியான ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்வதற்கான ஒரு முயற்சியாகவும் இதனை பார்க்கலாம். இவ்வளவு முனைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். பார்த்துக்கன். நன்றி பிரசோ, நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.